morning. SO2 இருந்து SO3 தயாரிக்கப்படுவதற்கு கையாளப்படுகின்ற சில தொழில்முறை உத்திகளை பற்றி நான் கதைச்சு கொண்டிருந்தேன். சாதாரணமாக SO2 வந்து SO3 இண்டஸ்ட்ரியல்ல மாற்றப்பட முடியாத ஒன்று. அங்கே உச்ச விளைச்சலை பெறுவதற்கு பல்வேறு விதமான படிமுறைகளும் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளும் பொருத்தமான நிபந்தனைகள் பயன்படுத்தப்பட்டு இந்த SO2 எல்லாம் SO3 மாற்றப்படுது. சல்பூரிக் அமில தயாரிப்புல SO2 SO3 மாற்றினா தான் சல்பூரிக் அமிலம் வரும். அதில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக சில நேரத்தில் குட்டுகள் வரலாம். நீங்க கொஞ்சம் நோட்ஸையும் திருப்பி பாருங்க. சரிதா? உங்களுக்கு முதலாவது அறையில ஒத்தியேற்றப்பட்ட கந்தகம் SO2 ரெண்டாவது ஒத்தியேற்றப்படுற ஊக்கி அறைக்கு வரும். ஊக்கி அறையில SO2க்கும் SO3க்குமான தாக்கம் ஒரு புறவெப்ப தாக்கம் என்று சொல்லியிருக்கு. இதுல நிறைய இஷ்யூ இருக்கு. என்னன்னா கொமனான கருத்துக்களோட நாங்கள் போகலாது, ஊகிச்சு சில விடைகளை சொல்லவும் இயலாது. காரணம், இது ஒரு கைத்தொழில் செயற்பாடு. கைத்தொழில் செயற்பாடுல அந்த ஸ்போர்ட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அங்க தீர்வுகள் இருக்கு. எங்களோட பொது தத்துவங்கள் எல்லாம் சில நேரத்துல கேள்விக்குறியாக மாறும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த தாக்கத்துல சொல்லலாம், உயர் அமுக்கம் பயன்படுத்தப்படுதல் SO3 அளவை சாதகமாக்கி ஆகவே கைத்தொழில உயர் அமுக்கம் பேணப்படுகிறதுன்னு சொன்னா இந்த கூட்டு பிழைக்கும். ஏன் அதுக்கெல்லாம் இங்க இஷ்யூ இருக்கு. இதுல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த SO2க்கும் இந்த O2க்குமான பீசமானம் 2:1 இருந்தால் SO2க்கும் O2க்குமான பீசமானம் 2:1. வளமையாக நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால், வளத்தை வீண்பிரியமாக்க கூடாது என்பதற்காக பீசமானத்துல தாக்கிகளை சேர்த்துக் கொள்வோம். அங்க அமோனியாவில் அது சரி. ஆனா SO2 நாங்கள் அப்படி சேர்க்க, இங்க நாங்கள் சேர்க்கிற SO2 மூலுக்கும் O2 மூலுக்கும் இடையிலான விகிதம் 1:1. இப்போ PV சமன் NRT-ல இங்க மூல் சமன் என்று குறிப்பிடுவதிலும் பார்க்க நிபந்தனைகள் எல்லாம் ஒன்றாக இருந்தால் கனவளவு மூலுக்கு நேர்வீத சமன். ஆகவே பயன்படுத்தப்படுற SO2 வாயுண்ட கனவளவுக்கும் O2 வாயுண்ட கனவளவுக்கும் இடையிலான விகிதத்தை 1:1 என்று நாங்கள் இங்க குறிப்பிட்டுக் கொள்ளலாம். எங்களுக்கு கனவளவில் அளக்கிறது இலகுவானதுதான். ஒரு கைத்தொழில எவ்வளவு மில்லி SO2 O2 நாங்கள் சேர்க்கிறோம் என்ற அளவிடுவதற்கு இலகுவானது. மூல நேரடியாக அளவிட முடியாது என்பதான். அப்ப நாங்கள் பீசமான வீதம் கனவளவு வீதம் என்று சொல்றோம், நாங்கள் பீசமான வீதம் மூல் வீதம் என்று சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல மூல் வீதத்தை சமனா ஒரு 1:1 பண்ணணும்னா கனவளவு 1:1 பண்ணணும். அப்ப இதன் மூலம் இங்க மிகையான அளவு O2 பற்றாக்குறையான அளவு SO2 தான் காணப்படுது. ஏன், ഇതിന്റെ ஒரு மூல் இங்கே ஒரு மூல், ഇതിന്റെ ஒரு மூல் முற்றாக தாக்குவதற்கு 0.5 மூல் O2 போதுமானது. ഇതിന്റെ ஒரு மூல் முற்றாக தாக்க 0.5 மூல் போதுமானது. ഇതിന്റെ ஒரு மூலும் ഇതിന്റെ 2 மூலும் எடுத்தால் மட்டுமட்டாக ரெண்டும் தாக்கும். அப்ப இந்த தாக்கத்துல எல்லைப்படுத்தும் தாக்கி SO2 மாறி இருக்கும். ஆனா தாக்கம் முட்டுப்படாது என்பாலே அப்படி சொல்லிடலாம். அதாவது SO2 பற்றாக்குறையாக இருக்கு. ஏன் இப்படி இந்த தாக்கத்துல SO2 அளவை குறைக்க வேணும் அப்படி பாத்தீங்கன்னு சொன்னால், SO2 O2 தாக்கி SO3 வார தாக்கம் புறவெப்ப தாக்கம் என்று சொல்லி இருக்கு. அப்ப தாக்கம் நடைபெறும் போது இப்ப நீங்க இங்க 2:1 என்ற மூல் விதத்தை பயன்படுத்தினால் தாக்கம் விரைவாக நடக்கும். SO2 கூட இருந்த தாக்கம் நடக்கும். அப்ப சடனா தொகுதியில வெப்பநிலை அதிகரிக்கப்பட்டது என்று சொன்னால் சமநிலை திருப்பி என்ன செய்யணும்னா பின்னோக்கி நகர ஆரம்பிக்கும். ஆகவே இந்த இடத்துல இந்த SO2 SO3 மாற்றப்படுவதை மட்டுப்படுத்துவதற்காகத்தான் SO2 குறைந்த அளவு மூலை பயன்படுத்தி இருக்கிறோம். அப்ப சில பேர் இப்படி யோசிக்கலாம், இங்க ஒரு மூளை பயன்படுத்தி போட்டு இங்க அரை மூல் பயன்படுத்தி இருக்கிறான் தானே, ஏன் ஒரு மூல் இங்க பயன்படுத்தினான்னு சொல்லி. அப்ப அது லெக்சடலியர் தத்துவத்துல செறிவு தாக்கம் இது சமநிலையை மாற்றும், சமநிலை தானத்தை மாற்றும். அப்ப இங்க 0.5 மூளை பயன்படுத்துறோட ஒரு மூளை பயன்படுத்தினால் O2 செறிவு அதிகரிக்கும் போது O2 செறிவை குறைக்கும் முகமாக சமநிலை என்ன செய்யும், வலது புறம் நகரும். அப்ப அதுக்காகத்தான் 1:1 மூளை சேர்க்கிறோம்.
இல்லைண்டா யோசிக்கலாம் தான் நீங்கள் இதுன்ற ஒரு மூளையும் இதுன்ற அரை மூளையும் சேர்த்தால் வளமும் வீண்பிரியமாக தடுக்கலாம் தான் யோசிக்கலாம். அப்ப இந்த பிரச்சனை இங்க இருக்கு. அப்ப நாங்கள் ஓட்டுண்ட சரிவை அதிகரிப்பதன் மூலம் சமநிலை தாழ்ந்து வலதுபுறம் நகர்த்த முயற்சிக்கிறோம். ஆனா பீசமானம் 2 கொண்டு சேர்த்தால் SO2 அதிகமாக தாக்குறதால அதிக வெப்பம் விடுவிக்கப்பட்டு சடுனா தொகுதியின் வெப்பம் அதிகரிக்க சமநிலை பின்னோக்கி நகர வலிக்கிட்டு. அப்ப எல்லாமே பிரச்சனைக்குரியது. அப்ப அதால மாத்த இது ஒரு பிரச்சனை தானே. இதாலமா இதுக்கேற்ற மாதிரி தான் இங்க வந்து மூல்களுக்கு இடையிலான விகிதம் 1:1 பேணப்படுது. அப்ப கனவுளவு விகிதம் 1:1 என்றாலும் சரி. அப்ப நீங்கள் யோசிக்கலாம் O2 செறிவு அதிகரிக்கப்படும் போது சமநிலை வலதுபுறம் நகரும் தானே அதிகளவான SO3 வரும். அப்ப இன்னும் O2 சேர்த்தால் என்ன என்று யோசிக்கலாம். O2 மிகையாக சேர்க்கிறதால வர இஷ்யூ வந்து என்னன்னா ஊக்கியின் மேற்பரப்புல வந்து ஒரு குறித்த தாக்கி மட்டும் புறத்துறிஞ்சப்படும். அப்ப O2 நாங்கள் ஆகலும் எக்ஸஸ் ஆக சேர்த்தால் ஊக்கி மேற்பரப்புல குறித்த ஒரு தாக்கி மட்டும் என்ன செய்யணும்னா அதிக அளவு புறத்துறிஞ்சப்பட்டு SO2 புறத்துறிஞ்சப்படுவதற்கான வாய்ப்பு வந்து குறைக்கப்படும். ஆகவேதான் ஓரளவுக்கு செறிவு அதிகரித்து சமநிலைத்தானத்தை முன்னோக்கி நகர்த்துறதுக்காகவும் இந்த SO2 புறத்துறிஞ்சலுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் 1:1 மூளை சேர்க்கிறோம். அப்ப O2 சேர்க்கிற O2 மூளை இதை விட கூட்டினால் சமநிலைத்தானம் நகரும். தத்துவத்தின்படி அது சரி. ஆனா பிராக்டிக்கலா இந்த தாக்கத்துல வர பிரச்சனை என்னென்றால் ஊக்கி தொழிற்பாட்டுக்குரிய தாக்கம். அப்ப ஊக்கின்ற மேற்பரப்பை குறித்த ஒரு கூறு மட்டுமே ஆக்கிரமிக்கும். அதனால மற்ற கூறு புறத்துறிஞ்சப்பட்டாதான் தாக்கம் நிகழும். அப்ப நாங்கள் இங்கே 1:1 அவங்களுக்கு தெரியும் 0.5 மூல் மேலதிகமாகத்தான் இருக்கட்டும். சரிதா? அப்ப இங்க என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் தாக்க கலவையில இந்த ரேஷியோ பேணக்கூடிய மாதிரி வெளியில இருந்து வாயு வந்து உள்ளடக்கப்படும். அப்ப நாங்கள் வழியை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் வழியில வந்து O2 இருக்கு, N2 இருக்கு. இங்க N2 வந்து தாக்க முடியாது. அப்ப O2 செப்பரேட் பண்ணி தனியா O2 பயன்படுத்தணும் அவசியம் இல்லை. அதுக்கு செலவு அதிகமாக இருக்கு. உலர் வழியை பயன்படுத்தினால் போதுமா? சரி, அப்ப O2 வந்து வழியில இருந்தே கிடைக்கும். அப்ப நாங்கள் வழியை பயன்படுத்தி இந்த தாக்கத்தை நிகழ்த்தி கொள்ளலாம். இதுல ஒரு பிரச்சனை ஒன்று கதைக்கப்படுது. இந்த பிரச்சனை முதல்லாமே கூட்டுகள் ஏபிசிகள் இல்ல போட்டா இப்படி எடுக்கிறதுன்றது மிக பிரச்சனையா இருக்குமே. பொதுவான முடிவை வச்சு கொண்டு சொல்லலாம். இது இண்டஸ்ட்ரியல்ல இந்த இடத்துல இப்படித்தான் இது பேணப்படுதுன்ற வச்சுக்கொண்டா நாங்க சொல்லலாம். அடுத்த பிரச்சனை வந்து என்னன்னு சொன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாற்றம் எந்திரப்பி மாற்றமும் மைனஸ் வெப்ப உள்றை மாற்றமும் மைனஸ் உயர் வெப்பநிலை ΔG = ΔH - ΔS × T படி உயர் வெப்பநிலை ΔS × T பெருமானத்தை மைனஸில் அதிகரிக்கும். ஆகவே சமன்பாட்டில வந்து பிளஸ் அதிகரிக்கிறதால ΔG வந்து மறைத்தன்மை குறைந்து நேர்த்தன்மை கூடும். ΔG இந்த மறைத்தன்மை குறையுது என்று சொன்னால் சுயாதீன தன்மை குறையுது என்று அர்த்தம். ஏன் 0க்கு வந்தால் சமநிலை, பிளஸுக்கு வந்தால் சுயாதீனமற்றது. ஆகவே ஆகலும் உயர்வான ஒரு வெப்பநிலை இந்த தாக்கத்துக்கு பயன்படுத்த முடியாது. மற்றது ஒரு புற வெப்ப தாக்கம் வெப்பநிலை அதிகரிக்க சமநிலை பின்னோக்கி நகரும். அப்ப தாழ் வெப்பநிலை முத்தாக்கத்தை அதிகரிக்கும். ஆனாலும் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மான் சக்தி பரம்பல் வளையை பற்றி நீங்க விளங்கி கொண்டிருப்பீர்கள். வெப்பநிலை நன்கு குறைக்கப்படும் போது ஏவச்சக்தியை தாண்ட மூலக்கூறின் எண்ணிக்கை வந்து குறையும். இது T1 வெப்பநிலை, இது T2 வெப்பநிலை என்றால் வெப்பநிலை குறைக்கப்படும் போது ஏவச்சக்தி தாண்ட மூலக்கூறுகள எண்ணிக்கை குறையும். ஏவச்சக்தி தாண்ட மூலக்கூறு எல்லாம் விளைவு உருவாகும். ஆகவே வந்து தாக்கம் மந்த கதியில நடக்கும். அப்ப இது வினைத்திறன் குறைந்த தாக்கமாக இருக்கும். அதற்காக பொருத்தமான கைத்தொழில பொருத்தமான விளைவு அளவுக்கூடிய பெறக்கூடிய அளவுக்கு ஒரு வெப்பநிலை பேணப்படுது. 400 தொடக்கம் 500 பாகைசின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அநேகமாக 450 பாகைசி ஷாப்பா குறிப்பிட்டு கொள்வோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அப்படியே தொடர்ந்து பேணலாதான் அது வீச்சுகளை இருக்கும். சரியா? அப்ப இது ஒரு பிரச்சனை. நீங்கள் தயக்க வேண்டிய பிரச்சனையில இது ஒன்று வெப்பநிலை. மற்றது இது. அடுத்தது வாயு மூலடிக்க குறைகிற திசையில நடக்கிறது ஆக்கம். அமுக்க அதிகரிப்பு இலச்சட்டலியரின் தத்துவப்படி சமநிலை தானத்தை வலதுபுறம் நகர்த்தும். அப்ப நாங்கள் அமுக்கத்தை அதிகரித்தால் தத்துவத்தின் படி SO2 O2 SO3 உருவாகும். நான் இல்லைன்னு சொல்லேன்.
ஆனால் தாள் அமுக்கத்திலேயே ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலேயே 450 பாகை சி வெப்பநிலையில இந்த தாக்கத்தை நாங்கள் பார்க்கும்போது 98 தொடக்கம் 99% SO2 வந்து SO3 ஆக மாற்றப்படக்கூடியதாக இருக்கு. அப்ப வேந்தேன் நாங்கள் அமுக்கத்தை மேலும் அதிகரித்து அமுக்கத்தை அதிகரிக்கிற செலவு ஒன்று, அமுக்கத்தை அதிகரித்தால் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு பாத்திரங்கள் பொருத்தமான மூல உற்பத்திக்காக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்ப அந்த அமுக்கத்தின் தகைப்பை பராமரிக்கிறதுக்கு செலவு கூட. ஆகவே இந்த தாக்கத்துல நாங்கள் தாளமுக்கம் பயன்படுத்துவோம். மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். இது தியரிட்டிக்கலாக வச்சுக்கொண்டு நீங்க யோசிக்கலாம். இது வந்து இண்டஸ்ட்ரி என்ற அனுபவம். இந்த அமுக்கத்திலே இவ்வளவு விளைவு வருது. ஆகவே பேர்ந்தே நாங்கள் அமுக்கத்தை கூட்டணும். இப்ப கைத்தொழில தொடுகை முறை சல்பூரிக் அமில தயாரிப்பை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் தாள் அமுக்கமே பேணப்படுது. அப்ப அந்த அமுக்கமே போதுமானதாக இருக்கு. அப்ப இங்க வந்து SO2 மோட்டும் தாக்கி SO3 வருது. அப்ப இந்த SO3 வந்து நீர்ல கரைக்குதான் நாங்கள் H2SO எடுப்பதாக சொல்லி இருக்கோம். நான் சொன்னதான் ஒரு நாள் வகுப்பிலேயே H2SO தயாரிப்பு முடிஞ்சு வருஷம். ஆனால் நிறைய இஷ்யூ இருக்கு. இந்த தயாரிப்புல நிறைய இஷ்யூ இருக்கு. என்னன்னு சொன்னால் இந்த SO3யும் நீரும் வந்து தாக்குற தாக்கம் வந்து அதிக அளவு புறவெப்பத்துக்குரியது. உங்களுக்கு பொதுவாகவே தெரியும், அமிலங்கள் நீர்ல கரையும் போது வெப்பம் விடுவிக்கப்படும். SO3 நீர்ல கரைக்க புறவெப்பத்துக்குரியதாக இருக்கு. அந்த வெப்பத்தை பயன்படுத்தி என்ன செய்யணும்னு சொன்னால் நீர் வந்து ஆவியாக விழிக்கும். நீர் ஆவியாகிடும். திரவ நிலையில் இருக்க வேண்டிய நீர் வந்து ஆவியாகிடும். ஆகவே நேரடியாக SO3 வாயுவை வந்து H2O கரைக்கிறீங்க. நேரடியாக இந்த SO3 வந்து H2O கரைக்கிறீங்க. அதற்காகத்தான் என்ன செய்யப்படுதுன்னா சல்பூரிக் அமிலத்தை சேர்க்கப்படுது. சல்பூரிக் அமிலத்தை சேர்த்து புகை சல்பூரிக் அமிலத்தை பெறுவதன் நோக்கமா தான் நேரடியாக SO3 வந்து நீருக்குள்ள சேர்த்தால் இது ஒரு மிக கூடுதலான புறவெப்ப தாக்கம், அதிக சக்தி விடுவிக்கப்படுகிறது. இது உருவாகிற விளைவுகள் நீர் எல்லாமே ஆவி நிலைக்கு மாறிடும். அதை திரவ நிலையில பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சல்பூரிக் அமிலத்தை பயன்படுத்தி H2SO7 என்று சொல்லப்படுகின்ற புகை சல்பூரிக் அமிலத்தை பெற்று இதை நீர் பகுப்பாடிய செய்வதன் மூலம் H2SO4 தயாரித்துக் கொள்ள முடியும். இதுதான் சாதாரணமாக செய்யப்படுகின்ற ஒரு ப்ரொசீஜர். சரியா? நேரடியாக SO3 நீர்ல கரைத்தாலும் H2SO4 வரும். SO3 நீர்ல கரைத்தாலும் H2SO4 வரும். தியரிட்டிக்கலாக நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் கைத்தொழில் ரீதியில இதை பார்க்கும்போது இது ஒரு நடைமுறைக்கு பொருத்தப்பாடு குறைவான ஒன்று. அதனால SO3 வந்து H2SO4 ஆல புறத்துறிஞ்சி H2SO7 ஒளியம் பெறப்பட்டு அந்த ஒளியம் வந்து நீர்ப்பகுப்புக்கு உட்படுத்தப்படுவதன் மூலம் H2SO4. அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஒரே படியில இந்த தாக்கத்தை நிகழ்த்தினால் இந்த SO2வை O2ஓட தாக்கம் வச்சு SO3 எடுக்கும். அப்ப ஒரே படியில தாக்கம் நிகழ்றதுக்கான நிபந்தனைகளை நாங்கள் பிரயோகிச்சோம்னு சொன்னால் SO2 O2 தாக்கி SO3 வரும். SO3 கூட வரணும்னா நாங்கள் என்ன செய்வோம்? ஏதோ எல்லாம் செய்வோம். வெப்பநிலையை மாற்றுவோம், ஊக்கிய போடுறோம், அமுக்கத்தை பற்றி யோசிப்போம், இந்த செறிவை கூட யோசிக்கிறோம். அப்ப தாக்கம் முன்முகமாக நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? தொகுதியின் வெப்பநிலை சடுதியாக அதிகரித்து கொண்டு போகுது. ஆகவே தொகுதியின் வெப்பநிலை அதிகரிப்பு விளைவின் அளவை என்ன செய்யும்? குறைக்கும். தொகுதியின் வெப்பநிலை அதிகரிப்பு விளைவின் அளவை குறைக்கும். அப்ப தொகுதியின் வெப்பநிலை அதிகரிப்பை கட்டுப்படுத்தணும் என்றால் தாக்கத்தின் அளவை கட்டுப்படுத்த வேணும். இந்த தாக்கம் நடக்கிற அளவை கட்டுப்படுத்த வேணும். அதற்காக என்ன செய்யப்படுது என்றால் தொகுதியின் வெப்பநிலை வந்து சரிதான் 4 படிமுறைகளுக்கு ஊடாக இந்த ஒட்சியேற்றம் நிகழ்த்தப்படும். SO2க்கும் O2க்குமான தாக்கம் தனியா ஒரே படியில நிகழ்த்தப்படாமல் ஒவ்வொரு படிகளுக்கு ஊடாக ஒரே தாக்கம் தான் நடக்க போகுது. ஆனால் குறிப்பிட்ட வெப்பநிலையில SO2க்கும் O2க்குமான தாக்கத்துல கொஞ்சம் SO3 உருவாக அந்த தாக்க கலவை அப்படியே வெளியில அகற்றப்பட்டு குளிர்விக்கப்படும். அப்படி குளிர்விக்கப்படும் போது சமநிலை என்ன செய்யும்? வலதுபுற நகரும். ஏன்னா புறவெப்ப திசையில சமநிலை நகரும். அப்படி குளிர்விக்கப்பட்ட கலவை மீண்டும் ஊக்கி மேற்பரப்புல செலுத்தப்பட்டு மீண்டும் தாக்கத்துக்கு அனுமதிக்கப்படுது. இப்ப எஞ்சி இருக்கிற SO2 O2 என்ன செய்யும்னா திருப்பியும் என்ன செய்யும்? SO3 தரும். அந்த கலவை திருப்பி அகற்றப்பட அது குளிர்விக்கப்படும். குளிர்விக்கப்பட சமநிலை முன்னோக்கி கொஞ்சம் நகரும். அந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்பட்ட கலவையை கொண்டு மற்ற திருப்பி ஊக்கி மேற்பரப்புல செலுத்தும் போது 3வது படிமுறைக்கு வரும். இப்படி 3வது படிமுறையில SO3 அளவை பார்க்க மிக உயர்வான அளவு SO3 வந்து புறப்படுது. 90% மேற்பட்ட SO3 வந்து
புறப்படுது. அப்ப இதை நாங்கள் குளிர்விக்கும் போது இந்த SO3 வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா H2SO4 ஒடுங்கிட்டு. அப்ப SO3 இந்த பெர்சன்டேஜ் வந்து அதிகரிக்க அதை குளிர்விக்கும் போது H2SO4. அப்ப மூன்றாவது படியில SO2க்கும் O2க்குமான தாக்கத்துல சரி இங்க ஒரு மூல் அதால இங்க அரையண்டு போட்டுக் கொள்றோம் தாக்கத்துல SO2க்கும் O2க்குமான தாக்கத்துல அதிக செறிவுள்ள SO3 உருவாக்கப்படுது மூன்றாவது படிமுறை. இந்த கலவை குளிர்விக்கப்படும் போது SO3 உருவாகும். இந்த கலவை குளிர்விக்கப்படும் போது H2SO4 உருவாகும். சாரி H2SO4 உருவாகும். அப்ப மூன்றாவது படிமுறையில உங்களுக்கு H2SO4 கிடைக்கும். மூன்றாவது படிமுறையில H2SO4 கிடைக்கும். இதுல இந்த SO3 குளிர்விக்கப்பட்ட H2SO4 மாற்றப்படுறதா இந்த சமநிலை இன்னும் நகர வாய்ப்பு இருக்கு. சரிதானே? அதோட இது ஒரு மீளுந்தாக்க சமநிலை தொகுதி. ஆகவே இங்க என்னவும் இருக்கு, SO2வும் இருக்கும், மிஞ்சிய O2வும் கொஞ்சம் என்றாலும் இருக்கும் மீளுந்தாக்க தொகுதி என்பதால. அப்ப நாலாவது படிமுறைக்கு என்ன செய்யப்படுது என்றால் ஒடுங்கின H2SO4 மிச்ச வாயு கலவை நாலாவது ஊக்கி மேற்பரப்பிலிருந்து வெளிப்பட விடப்படுது. சரியா? அப்ப மூன்றாவது படியிலே உங்களுக்கு தேவையான H2SO4 கிடைக்கும். அந்த படியில தாக்கமடையாமல் இருக்கிற மிச்சமாக இருக்கிற SO2வும் O2வும் என்ன செய்யப்படுது என்றால் மீண்டும் ஒட்சியேட்டர் அறைக்கு அனுப்பப்படும். அங்கே ஒட்சியேற்றப்படையல அங்க உருவாகிற SO3 சரி நாலாவது படியில உருவாகின்ற SO3 இந்த உற்பத்தியில மூன்றாவது படிமுறையில உற்பத்தி செய்யப்பட்ட H2SO4 பயன்படுத்தியே ஒலியமாக மாற்றப்படும். ஆகவே இந்த H2SO4 வெளியில இருந்து கொண்டு வர வேண்டிய தேவை இல்லை. மூன்றாவது படியில உற்பத்தி செய்யப்படுகின்ற H2SO4 நாலாவது படியில வர SO3 புறத்துறிஞ்சு உறிஞ்சி H2S2O7 சொல்லப்படுகிற புகை சல்பூரிக் அமிலத்தை தோற்றி. அப்ப நாங்கள் இந்த உற்பத்தியில எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வெளியில இருந்து H2SO4 கொண்டு வந்து SO3 உறிஞ்ச தேவை இல்லை. சரி, அப்ப மூலப்பொருட்கள் உண்டாக H2SO4 இல்லை. அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளும். மூலப்பொருட்கள் உண்டாக H2SO4 இல்லை. சரியா? அப்ப இது உங்களுக்கு இந்த மூன்றாவது படிமுறையில உருவாக்கப்பட்டு நாலாவது படிமுறைக்கு பயன்படுத்தப்படுது. இந்த H2SO3 நீரோட பகுப்படையும் போது முற்று முழுதாக H2SO4 வரும். இந்த H2SO4 மிக தூய்மையானதாக காணப்படும். சரி, கூடுதலான தூய்மையில காணப்படும் என்ற எல்லா சந்தர்ப்பத்திலும் இது அகற்றப்பட்டு தூய்மையாக கொண்டு வரும். கிட்டத்தட்ட 98% மேற்பட்ட தூய்மையில இங்க வந்து H2SO4 கிடைக்கும். சரியா? அப்ப பாருங்க பாடத்துல ABC கேள்வி கூட்டுக்களில் எல்லாம் இதுகள் எல்லாம் எங்களுக்கு பிரச்சனையான விஷயம். இந்த இது வெறுமனே தத்துவத்தையோ அல்லது எங்களோட பொது அறிவை வச்சுக்கொண்டோ விளங்கப்படுத்த முடியாது. இது இண்டஸ்ட்ரியல்ல அவங்க நிறைய பிரச்சனைகள் சவால்களை எதிர்கொண்டு அந்த ஒவ்வொரு சவாலுக்கும் தீர்வு என்றுதான் அந்த நிபந்தனைகளை பயன்படுத்துறாங்க. அப்ப நாங்கள் வெளியில இருந்து சொல்லலாம் இதுக்கு இப்படி செய்யலாம் தானே அப்படி செய்யலாம். அங்க போய் பெருசு பிராக்டிக்கலா அதை செய்யலாம். அதால பேர்ந்து வேறு ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகும். ஆகவே எல்லா பிரச்சனையும் மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரியான நிபந்தனைகள் தான் கைத்தொழில வந்து பயன்படுத்தப்படுது. உண்மையா கைத்தொழில நிபந்தனைகள் என்பது அனுபவத்துக்கு கூடாக வந்தது. அந்த அனுபவத்தை நாங்கள் தியரியை பயன்படுத்தி பார்க்கலாம். ஆனா எங்களோட தியரி 100% அந்த இடத்துல வந்து சாத்தியப்படும் என்பது மிகவும் கேள்விக்குறியான ஒன்று. சரியா? அப்ப இண்டஸ்ட்ரியல்ல எப்போதுமே லாப நோக்கம் தான் இருக்கும். கைத்தொழில் என்பது லாப நோக்கம் கருதி அது அரசாங்கம் நடத்தினா என்ன தனியார் நடத்தினா என்ன கைத்தொழில் பேட்டை அப்படி ஒன்று அமைக்கப்பட்டிருந்தா அதுல லாபம் இருக்கும். சோசியல் சர்வீஸ் சென்டர் இருக்கலாம், சர்வீஸ் இருக்கலாம். இப்ப போக்குவரத்து சேவை இருக்குது, அதே மாதிரி நிறைய சேவைகள் இருக்கு. அங்க லாப நட்டத்தை யாரும் கணக்கு பார்க்க கூடாது. சரி, அது தனியாரா இருந்தாலும் லாப நட்டம் கணக்கு பார்க்க கூடாது, கவர்மெண்டா இருந்தாலும் லாப நட்டம் கணக்கு பார்க்காது. சரி, இப்ப அப்படி பார்த்தால் கவர்மெண்ட்டுக்கு நிறைய சேவைகள் எல்லாமே வந்து லொஸ்ட்ல தான் இருக்கு. ஆனா அதை நிப்பாட்டாயிரும் கவர்மெண்ட் அதை நிப்பாட்டாது. அது சேவை. அப்ப அங்க வந்து லாபத்தை கருத்துல கொள்ளுங்க. ஆனா அங்க அந்த சேவைக்குரிய ஒரு ஊதியம் உண்டு அல்லது ஒரு அறவீடு தொகை இருக்கும். அங்க அது உங்களை என்ன செய்ய திருப்திப்படுது, அதான் பிரச்சனை. ஆனா கைத்தொழில் பேட்டைன்னு சொன்னாங்க அங்க லாபம் பெறணும், இல்லைன்னா இழுத்து பூட்டி போட்டு போக வேண்டியது. சரி, அது யார் நடத்தினாலும் அதான் முடியும். அப்ப லாபத்தை தரக்கூடிய ஒரு நிபந்தனைகள் அங்க பிரயோகிக்கப்படுமே தவிர தத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம்டா தொழிற்சாலையை நடத்தலாம். தத்துவங்கள் எல்லாம் ஓரளவுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஆனா அந்த இடத்துல எங்களோட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக சில நேரத்துல தத்துவத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியணும் என்ற அவசியம் இல்லாமல் போகும். சரி, அப்ப இங்கெல்லாம் இதுதான் இஷ்யூ.
ஒவ்வொரு உற்பத்தியிலும் ஒவ்வொரு மாதிரியான படிமுறைகள் பயன்படுத்தப்படுது. அந்த உற்பத்திக்கு பொருத்தமான படிமுறை அவ்வளவுதான். சரிதான். நீங்கள் படங்கரி போட்டு எழுதியிருக்கிறீங்க. கந்த உலகினுள் திரவ கந்தகம் வளிமண்டல வழியும் பம்பப்படும் என்று சொல்லி இருக்கீங்க. இதன் போது திரவ கந்தகம் மிகச்சிறிய துளிகளாக பம்பப்படும். இதன் மூலம் திரவ கந்தகத்தின் தகனம் எளிதாக்கப்படும் என்று சொல்லியிருக்கு. சரியா? தகன வெப்பம் ஒரு புறவெப்ப தாக்கமாகும். இங்கு விளைவு கலவையில் உள்ள SO2 கட்டமைப்பு 8 தொடக்கம் 9 வீதம் பேணப்படும் என்று சொல்லியிருக்கேன். முற்றாக தகனத்துக்கு உட்பட்டால் அதிக அளவு வெப்பம் வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் அதை பேணி இருக்கு. நான் கதைச்ச கதையில ஒரு கொஞ்சத்தை நோட்ஸா தாரேன். வகுப்புல இருந்து கேட்டது நீ எக்ஸாம் பேப்பர்ல வர கேள்விகளை பொறுத்து நீங்கள் முடிவுகளை தீர்மானித்துக் கொள்ளுங்க. இந்த எவ்வளவு இண்டஸ்ட்ரியலுக்கு நான் ஒரு வாய் சொல்லுவோம்னு யோசிக்கிறேன். 2 பேப்பரை செய்து கொண்டு வருவோம் திருப்பி இந்த தேவைப்பட்ட உயிர் டீசல் ஒருக்கா பார்க்கணும், சவுக்கார உற்பத்தியில பார்க்கணும், பல்வகையும் பார்க்கத்தான் போகணும். இதான் ஒரு டைம் ஒதுக்கி பார்ப்போம். சரியா? கிளிக்கொள்ளும் அடுத்த வந்தியா. கந்தக உலையின் சுற்றுப்புற வெப்பநிலை கந்தக உலையின் சுற்றுப்புற வெப்பநிலை கந்தக உலையின் சுற்றுப்புற வெப்பநிலை கந்தக உலையின் சுற்றுப்புற வெப்பநிலை 830 பாகை சி ஆகும். 830 பாகை சி ஆகும். கந்தகம் வந்து தகனம் அடைகிறதாலையும் வெப்பம் பிடிக்கப்படும். அங்க ஏற்கனவே ஒரு வெப்பநிலையில எரிக்கப்பட்டு கொண்டிருக்கும். கந்தக உலையின் சுற்றுப்புற வெப்பநிலை 830 பாகை சி ஆகும். தொடர்ந்தலை கொடுங்க. இங்கு SO2 N2O2 SO2 N2O2 வாயுக்களுடன் பல்வேறு திண்ம துணிக்கைகள் காணப்படலாம். பல்வேறு திண்ம துணிக்கைகள் காணப்படலாம். இத்துணிக்கைகள் அகற்றப்படாது விடின் V2O5 ஊக்கி மேற்பரப்பில் படிந்து ஊக்கி செயல்முறைக்கு தடங்களாக அமைந்துவிடும்.
ஊக்கி செயல்முறைக்கு தடங்கலாக அமைந்துவிடும். எனவே SO2 அடங்கிய வாயு கலவை முதலில் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அன்னே சுத்திகரிக்கப்பட்ட SO2 O2. அப்ப ஊக்கிக்கு தடங்களை ஏற்படுத்தக்கூடிய யாரும் இல்லை. அங்க இருக்கிற திண்மக்கூறுகள் சாம்பர் என்ற ஒரு சொல்லு பயன்படுத்தி, திண்மக்கூறுகளுக்கு சாம்பர் என்ற ஒரு சொல்லு பயன்படுத்தி இருக்கு. பிராக்கெட்டுக்கு போட்டிருக்கு திண்மக்கூறுகள் சொல். சாம்பர் எல்லாம் அகற்றி தூய SO2 கொண்டு வரப்படும். தூய SO2 தடங்களை ஏற்படுத்தக்கூடிய கூறுகள் நீக்கப்பட்ட நிலையில கொண்டு வரப்படும் ஊக்கி அறைக்கு. ஊக்கி அறைக்கு நடக்கிறதாக்கம் தான் எங்களுக்கு பெரிய தலைவலியானதாக்கம். அதனால்தான் சொன்னான் நான் SO2க்கும் O2க்குமானதாக்கம் SO2 தகனம் இல்லை. எவ்வளவு நிபந்தனைகளுக்கு மத்தியில நிகழ்ற ஒரு தாக்கம் என்று பார்ப்போம். தாக்கத்தை போட்டுக் கொள்ளுவோம். இது புறவெப்ப தாக்கம் என்பதால விளைவில வெப்பம் போட்டிருக்கான். நீங்க சைன் போடுறதா இருந்தால் நெகட்டிவ் வந்து சைனை போட்டுக்கணும், குறியீட்டாலையும் காட்டலாம். கிளை கொடுப்போம். இங்கு SO2விற்கு O2, இங்கு SO2விற்கு O2, இங்கு SO2விற்கு O2. பீசமான விகிதம் SO2விற்கு O2 பீசமான விகிதம் 2க்கு 1 இருந்த போதிலும் பீசமான விகிதம் 2க்கு 1 இருந்த போதிலும் SO2க்கு O2 கனவளவு விகிதம் மூல் விகிதம் மட்டும் போட்டுக்கணும். எல்லாம் ஒரே நிபந்தனையில் இருக்கிறால கனவளவு விகிதம் மூல் விகிதத்துக்கு சமனாக இருக்கும். SO2விற்கு O2 கனவளவு விகிதம் 1க்கு 1 பேணப்படும். இதை நீங்கள் மிகவும் கவனமாக ஹைலைட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அமோனியாவில இந்த கதை சாப்பிட அமோனியாவில சொன்னாங்க பீசமானம் 1:3 பேணப்படுது. காரணம் ஏதாவது ஒரு கூட்டு தாக்கி மிகையாக இருந்தால் அது ஊக்கின்ற மேற்பரப்பில் அது மட்டும் புறத்துறிஞ்சப்பட்டிடும் என்று சொல்லி இருக்கும். அப்ப அங்க பீசமான கலவை தான் சேர்க்கப்படுது. இங்க பீசமான கலவையில சேர்க்கையில 1:1 பேணப்படும். இதன் மூலம்
இதன் மூலம் SO2வின் தாக்கம் மட்டுப்படுத்தப்பட்டு SO2வின் தாக்கம் மட்டுப்படுத்தப்பட்டு எல்லாம் குறைக்கப்பட்டு SO2வின் தாக்கம் மட்டுப்படுத்தப்பட்டு தொகுதியின் வெப்பநிலை அதிகரிப்பு குறைக்கப்படுகின்றது. தொகுதியின் வெப்பநிலை அதிகரிப்பு குறைக்கப்படுகின்றது. தொகுதியின் வெப்பநிலை அதிகரிப்பு குறைக்கப்படுகின்றது. மேற்படி தொகுதியில் SO2வின் செறிவு சற்று உயர்வாக பேணப்படுவதன் மூலம் O2வின் செறிவு சற்று உயர்வாக பேணப்படுவதன் மூலம் O2வின் செறிவு சற்று உயர்வாக பேணப்படுவதன் மூலம் வாயுமூல் எண்ணிக்கை குறையும் திசையில் ഇതിന്റെ செறிவை கூட்டினால் என்ன செய்யும்? செறிவை குறைக்கிறதுக்காக வாயுமூல் எண்ணிக்கை குறையும் திசையில் தாக்கம் நிகழ்த்தப்பட்டு SO3யின் விளைவு அதிகரிக்கப்படுகின்றது. அப்ப இன்னும் கூட்டினா என்னன்னு கேட்டா அதான் பிரச்சனை. நல்லா கூட்டி விட்டோம்னா ஊக்கி மேற்பரப்பில் O2 மட்டுமே புறத்துறிஞ்சப்பட்டது. SO2 புறத்துறிஞ்சப்பட்டது வாய்ப்பு ஏற்படுத்தாம போகும். அதால ஒரு குறிப்பிட்ட 1:1 போனால் போதுமன்ற மாதிரி இருக்கு. மேலும் ஒட்சிஜனின் செறிவு அதிகரிக்கப்படுமாயின் ஊக்கி மேற்பரப்பில் ஒட்சிஜன் மட்டும் புறத்துறிஞ்சப்படும் வாய்ப்பு காணப்படுகின்றது. ஒட்சிஜன் மட்டும் புறந்துரிஞ்சப்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. இதனை தவிர்ப்பதற்காக SO2விற்கு O2 மூல் விகிதம் 1:1 பேணப்படும். அதனாலதான் நாங்கள் இந்த தாக்க கலவையில ஒன்றுக்கு ஒன்று பாவிச்சு கொள்வோம். 1:1 பேணப்படும்.
அடுத்த பாயிண்ட் சாலை கொள்ளுங்க. உயர் வெப்பநிலை உயர் வெப்பநிலை உயர் வெப்பநிலை உயர் வெப்பநிலை விளைவை குறைக்குமாயினும் புறவெப்ப தாக்கம் என்றாலும் வெப்பநிலையை கூட்டினா விளைவு குறைஞ்சிடும். உயர் வெப்பநிலை விளைவை குறைக்குமாயினும் ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வெப்பநிலையாக ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வெப்பநிலையாக 400 தொடக்கம் 500 பாகை சி வெப்பநிலை 400 தொடக்கம் 500 பாகை சி வெப்பநிலை பயன்படுத்தப்படுகின்றது. 400 தொடக்கம் 500 பாகை சி வெப்பநிலை பயன்படுத்தப்படுகின்றது. இதை விட குறைச்சால் வினைத்திறன் இல்லாததாகமா இருக்கும், மந்த கதியில நடக்கும். இதை விட கூட்டினால் பின்னோக்கி சமநிலை நகரும். சரி, அடுத்த அமுக்கத்தின் விளைவை கொள்ளுங்க. அமுக்க அதிகரிப்பு அமுக்க அதிகரிப்பு அமுக்க அதிகரிப்பு விளைவின் அளவை அதிகரிக்குமாயினும் அமுக்க அதிகரிப்பு விளைவின் அளவை அதிகரிக்குமாயினும் அமுக்க அதிகரிப்பு விளைவின் அளவை அதிகரிக்குமாயினும் 450 பாகை சி வெப்பநிலை 450 பாகை சி வெப்பநிலை 450 பாகை சி வெப்பநிலை நிகழுகின்ற தாக்கத்தில் 450 பாகை சி வெப்பநிலையில் நிகழுகின்ற தாக்கத்தில்
அமுக்கம் ஒரு ஏற்றியமாக உள்ள போதே அமுக்கம் ஒரு ஏற்றியமாக உள்ள போதே 99% விளைவு பெறப்படுகின்றது. 99% விளைவு பெறப்படுகின்றது. தொண்ணூற்றி 99% விளைவு பெறப்படுகின்றது. எனவே அமுக்கத்தை மேலும் அதிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அமுக்கத்தை மேலும் அதிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அமுக்க அதிகரிப்பு விளைவின் அளவை கூட்டும். ஆனாலும் இந்த வெப்பநிலையில தாக்க நிகழ்ச்சியில 98 99% அளவு SO3 உருவாக்கப்படுது. அப்ப அதுக்கு பிறகு என்ன அமுக்கத்தை அதிகரிச்சு என்ன அதை காணப்படுகிறது அவ்வளவுக்கு தேவை. சாதாரணமாக ஒரு பிள்ளை பாடசாலையிலையும் படிச்சு விரைமங்கியம் படிச்சு 100 மார்க்ஸை அடைய அடைய வாய்ப்பு இருக்கின்றால் ஏதோ ஒரு இடம் என்ன செய்யுது பிள்ளைங்க கல்விக்கு பங்களிப்பு செய்யுது. ஆனா பாடசாலையில மட்டுமே படிச்சு பிள்ளை 99 மார்க்ஸ் எடுக்கும்னு சொன்னால் அந்த பிள்ளையே வேறு இடத்துல விடணும். வேறு இடத்துல படிச்சால் மார்க்ஸ் கூட வாய்ப்பு இருக்கு. நீ கேள்வி என்னன்னா வாய்ப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரே இடத்துல படிச்சு அது 99 மார்க்ஸ் எடுக்குமெண்டா அந்த பிள்ளையே வேறு இடத்துல கொண்டே விட வேணும்ன்ற மாதிரி தான் இருக்கு. வெப்பநிலை அதிகரிப்பு அமுக்க அதிகரிப்பு கதைச்சிருக்கோம். அமுக்க அதிகரிப்பு விளைவின் அளவை கூட்டும். ஆனால் அமுக்கத்தை அதிகரிக்காமலே விளைவு கூடத்தான் வருகிறது. என்ன பேருந்து என்னென்ன வில்லங்கமே காசு குறிப்பே கிடக்கு வேற இடத்துல இல்லை தானே. அந்த மாதிரி யோசித்தால் சரி. அடுத்த பாயிண்ட் ஆளிக் கொள்ளுங்க. SO2விற்கும் O2விற்குமான தாக்கம் SO2க்கும் O2விற்குமான தாக்கம் புறவெப்ப தாக்கம் ஆகையால் SO2விற்கும் O2விற்குமான தாக்கம் புறவெப்ப தாக்கம் ஆகையால் ஒரே படியில் SO2 தாக்கமுற அனுமதிக்கப்படுவதில்லை. ஒரே படியில் SO2 தாக்கமுற அனுமதிக்கப்படுவதில்லை. ஒரே படியில் SO2 தாக்கமுற அனுமதிக்கப்படுவதில்லை. ஒரே படியில் தாக்கம் நிகழுமாயின் வெப்பநிலை அதிகரித்து சமநிலை பின்னோக்கி நகரும். இதனை தவிர்ப்பதற்காக
இதனை தவிர்ப்பதற்காக SO2 ஆனது நான்கு படிமுறைகளுக்கூடாக நான்கு படிமுறைகளே ஒரேதாக தான் நடக்கும். நான்கு படிமுறைகளுக்கூடாக SO3 மாற்றப்படுகின்றது. நான்கு படிமுறைகளுக்கூடாக SO3 மாற்றப்படுகின்றது. ஒவ்வொரு படிமுறையின் போதும் ஊக்கி மேற்பரப்பின் மீது வாயு கலவை அனுப்பப்படும். நான்கு கட்டங்களாக இந்த ஒட்சியேற்றம் நிகழ்த்தப்படும். இதுதானே இந்த நான்கு படிமுறைகளையும் கோட்டு வரி படத்துல இருக்கு. அதை நீங்க அப்படியே எழுதி கொள்ளுங்க, உங்களுக்கு விளக்கம் கூடவாக இருக்கும். இங்க நடக்கிற தாக்கங்களை கோட்டு வரி படத்துல காட்டியிருக்கு. இப்ப நாங்கள் தகனத்தால பெறப்பட்ட SO2 O2 வழியை செலுத்தினால இன்று வாயுவும் இருக்கும். கொண்ட வாயு கலவை முதலாம் படிமுறை கூடாக நிகழ்த்தப்படுது. அப்ப முதலாம் ஊக்கி அறை என்று சொல்றோம். முதலாம் ஊக்கி அறைக்கு இந்த வாயு கடத்தப்படும். முதலாம் ஊக்கி அறையில நடக்கிற தாக்கம் இந்த SO2க்கும் O2க்குமான தாக்கத்துல SO3 வரும். இங்க ஒரு மூல் SO2 இருக்கிறதால இங்க அறை என்று பாவிச்சு கொள்றோம் வீசமான. முதலாம் ஊக்கி அறையில இப்படி ஒரு தாக்கம் நடக்கும். அப்ப இந்த தாக்கத்துல வெப்பம் விடுவிக்கப்படும். அப்ப அதையும் குறித்து கொள்ளும் வெப்பம். அப்ப இந்த தாக்கம் என்ன செய்யும்? புறவெப்ப தாக்கம் வெப்பம் விடுவிக்கப்படுறதால முதலாம் ஊக்கி அறையில வெப்பநிலை அதிகரிக்கும். SO3 விரிஞ்சு திருப்பி SO2 தர முயற்சிக்கும். ஆகவே இந்த வாயு கலவை உடனடியாக என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் வெளியெடுக்கப்படும். அங்க என்னென்ன இருக்கும்? SO2 இருக்கும், O2 இருக்கும், SO3 இருக்கும். அதாவது சமநிலை கலவை இருக்கும். வெப்பநிலை அதிகரிச்சு கொண்டு போறதால சமநிலை பின்னோக்கி நகர்ந்து கொண்டு SO3 சரிவு குறைய முயற்சிக்கும். உடனடியாக இந்த கலவை வெளியில் அகற்றப்பட்டு வெப்பமாற்றல் முறை மூலம் வாயு குளிர்விக்கப்படும். வாயு கலவை குளிர்விக்கப்படும். வெப்ப பரிமாற்ற முறை மூலம் வாயு கலவை குளிர்விக்கப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் 890 கெல்வின் வெப்பநிலை பேணப்படுதாம். 70% SO2 SO3 மாற்றப்பட்டிருக்கா. அப்ப முதலாம் ஊக்கி அறையில கொண்டு வரப்பட்ட SO2 70% அளவு SO3 மாற்றப்பட்டிருக்கு. அப்ப தொடர்ந்து அங்க தாக்கம் அடைய அனுமதித்தால் வெப்பம் அதிகரிக்கின்ற ஒரு அளவு பிரிஞ்சு குறையுமே தவிர கூடாது. அவ உடனடியாக என்ன செய்யப்படும்? வாயு கலவை குளிர்விக்கப்படுது. குளிர்விக்கப்பட்ட வாயு கலவை இரண்டாம் ஊக்கி அறைக்கு அனுப்பப்படுது. குளிர்விக்கப்பட்ட வாயு கலவை இரண்டாம் ஊக்கி அறைக்கு அனுப்பப்படுது.
எல்லாத்துலயும் ஒரே தாக்கம் தான் நடக்குது. இரண்டாம் முக்கிய அறை. அப்ப மிச்சம் தாக்கம் அடையாத SO2 O2 எல்லாம் என்ன செய்யும்? திருப்பி தாக்கும். அப்ப இரண்டாம் முக்கிய அறையில தாக்கம் என்னவோ இதுதான், SO2க்கும் O2க்குமான தாக்கம் SO2. அதுவும் எல்லாம் ஒரே தாக்கம் தானே, அப்ப புரோப்பு தாக்கம். அப்ப இங்க மிச்சம் தாக்கும் போது திருப்பி என்ன செய்யும்? வெப்பம் அதிகரிக்கும். அப்ப அடுத்து உடனடியாக அந்த கலவை என்ன செய்யப்படும்? திருப்பி அகற்றப்படும்.